இன்னமும் நெறைய பேர் வந்து சாமின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இவங்க வந்து சாமி ஆடுற மாரி நடிக்கிறாங்க. நீங்களும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உங்ககிட்ட வந்து பொய் சொல்லணுன்ற அவசியம் இங்க யாருக்குமே கிடையாது. நாங்க வந்து நேர்ல கண்ணால பார்த்த விஷயத்த மட்டும் தான் நாங்க YouTubeல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நான் போட்டிருக்கிற வீடியோலயே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, சாமி கிட்ட இப்படி வேண்டுனதுனால தான் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு. ஏன் இந்த வீடியோ பார்க்கறதுலயே நெறைய பேருக்கு வந்து சாமியோட அருளால நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு சாமி குழந்தை வரம் கொடுத்து அதுக்கப்புறமா குழந்தை பிறந்திருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு சாமி அருள்வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். என்கிட்டயே நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த சாமி கிட்ட வேண்டதுக்கு அப்புறமா அது சரியாகி பழைய நிலைமைக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்ணால பார்த்துருக்கேன். சாமின்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாமின்னு ஒன்று இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ற உங்களுக்கும் ஒரு நாள் தெரிய வரும் சாமின்றது இருக்கு அப்படின்னு. சாமி ஆடுறவங்கள பத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்க சிரிக்கிறீங்க. ஆனா எப்பவுமே நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அழுக வேண்டிய நிலைமை எல்லாருக்குமே ஒரு நாள் வரும். இப்படி வர்றப்போ என்னைய காண்டாக்ட் பண்ணுங்க, என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன மாதிரி சாமி உண்மையிலே இருக்கு அப்படின்னு நம்புறவங்க கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு விடுங்க.